ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்களுக்கு ஹாலிடே விட்டாச்சு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஹாலிடே ஸ்பெஷல் தோசை ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாமா? மேகி வச்சு தாங்க இன்றைக்கி தோசை ரெசிபி பசங்களுக்கு லீவில் இருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணி கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, 2 பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 துண்டு போல் குடமிளகா, இவ்வளோத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு பாக்கெட் மேகி எடுத்து வச்சுருக்கோங்க. மேகி வேகிறதுக்கு தேவையான அளவு, ஒரு மேகிக்கு 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக மேகி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேகியும் 2-3 பீஸாக நான் உடச்சி தண்ணி 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மேகியும் வேக வச்சு எடுத்துடலாம். முக்கால்வாசி மேகி வெந்ததும் மேகி மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். பசங்க லீவில் வீட்டிலே இருக்கிறதுனால அவங்க 1 வருஷம் கூட நான் எங்கள் ஊருக்கு நான் கூப்பிட்டு போனதே கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போனோம், எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம், அங்கே போனோம்லாம் பேசும்போது பசங்க இவ்வளோ நாளைக்கு கேட்கல, இப்போ தான் கொஞ்சம் நிமிர்ந்து வர நம்மளுக்கு பாட்டி வீடு இல்லையாம்மா, அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம கூட பசங்க நம்ம அசல் ஊரில் இருக்கிறதுனால போக முடியாது. மேகி நல்லா வெந்ததும் 2 முட்டையும் உடச்சி விட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. முட்டை, மேகி, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக குடமிளகா, 2 பீன்ஸு, மேகி மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஆப்ப மாவு, நல்லா கொஞ்சம் தின்னாக அந்த தோசை மாவு விட்டுக்கோங்க. தோசை மாவு விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி வெந்ததும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தாதான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சீஸ் ஆட் பண்ணிட்டேன். சீஸ் கொஞ்சம் துருவி போட்டுக்கிட்டேன். சீஸ் துருவி போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேகியும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேகியில் நம்ம முட்டை எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கோம், வெஜிடபிள்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்கோம், ஹெல்த்தி தான். அதோட தான் பீஸா மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேகி பீஸா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா அதை ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீஸ் துருவி போட்டுக்கோங்க. அவங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக சீஸு, பட்ரு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவங்க விருப்பமாக சாப்பிட்றாங்க. பட்டரும் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். 1 சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். தொட்டுக்க நீங்கள் சாஸ் அந்த மாதிரி கூட வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் அவங்க ஹாலிடே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணட்டோன்னு மேகி தோசையோடு நாங்கள் எங்களுடைய ஹாலிடே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்கு ஊருக்கெலாம் போகலாம் அந்த ஃபீலிங்கே வராத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஹாலிடே ஸ்நாக்ஸாக உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளுடைய முட்டை, மேகி, சீஸு, பட்டர் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். லீவில் எல்லா பசங்களும் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணி கொடுங்க. பாய், see you, take care.